செல்வதார், இந்த அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கி இருப்பது தொடர்பாக இன்னொரு சந்தேகம். இது அண்ணாமலையின் புதிய கட்சி அது ஆர்எஸ்எஸ் பாஜகவின் ஒரு புதிய திட்டத்தின் தொடக்கமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறதே என்று கேட்டோம். அதற்கு ஒரு பதில் கூறி கொடுத்தார். செல்வந்தார், சொல்லுங்க சார், உண்மையிலேயே அது ஆர்எஸ்எஸ் பாஜகவின் ஒரு புதிய திட்டமா? கிடையாது. நீங்க அப்படி இருந்தா நீண்ட காலம் நீடிக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு மறைமுக திட்டத்தோட எல்லாம் நான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாடு நலன் சார்ந்து, தமிழர் உரிமை சார்ந்து, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வெப்சைட் அட்ரஸ், அதாவது உறுப்பினர் சேர்க்கைக்கான வெப்சைட் அட்ரஸ் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 6,42,000 பேர் சேர்ந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள 6 லட்சம் 6.5 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இதுவே கூட நான் வர வர நாட்கள் போக இது மிகப்பெரிய அளவுல அவருக்கு சேரும். இது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி சார், நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா சார், வெற்றிடத்தை காற்று நிரப்பு சொல்லுவாங்க பாருங்க. அதை போல இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் திரு விஜய் அவர்களுக்கு மாற்று இல்லை. திமுக அதிமுக மாற்று விஜய்க்கு மாற்று திமுக அதிமுக இல்ல, புது மாற்று தான் வருமா? இல்ல, அது நிச்சயமா சொல்றேன். வேற வழியே இல்லாம இதுவரைக்கும் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று விஜயாகவும் விஜய்க்கு மாற்றாக அவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அது எப்போ கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒண்ணு கேளுங்க, சித்தாந்தங்கள் தோற்று போக கூடாது. கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது. தேர்தல் முடிவு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை இல்லாத ஒரு விசித்திரம் என்னன்னா, திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அது ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்படிப்பட்ட சித்தாந்த முரண்கள், பதவி மோகம், இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இது ரொம்ப சாதாரண. இப்போ நான் கண்ணன் சார் தெரியாது இல்ல, நம்மை விட பொதுமக்கள், வெகுஜன மக்கள், அதாவது ஜென்சின்னு மட்டும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. வெகுஜன மக்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. வெகுஜன மக்களை இனிமேல் யாரும் ஏமாற்றி அரசியல் நடத்திட முடியாது. இனி வெல்ஃபேர் கவர்மெண்ட், குட் கவர்னன்ஸ், அதாவது மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமும் நிர்வாகமும் இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். திரு விஜய் அவர்கள் எதிர்காலத்துல எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே செல்வாக்கை விஜய் தக்க வைத்துக் கொள்வார் என்று நான் நினைக்கல. அவருக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அந்த அரசுக்கு எதிர்மறை சிந்தனை வளரும் போது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அது அண்ணாமலை என்று கருதுகிறார்கள். இன்னைக்கு கூட நீங்க கூட ஏதோ ஒரு செய்தியில பார்த்தேன், திரு விஜய்கிட்ட இருந்து எல்லாருமே இங்க வராங்கன்னு சொல்றாங்கல்ல, அதையும் நான் ஒத்துக்கிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு 1,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு சேர்ந்து ஏறக்குறைய 2.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 2.5 கோடி வாக்காளர்களும் சேர்ந்து ஒரு புதிய அந்த 2.5 கோடி வாக்காளர்களில் இருந்து திரு விஜய் அவர்களை நோக்கி இன்றைக்கு 6 லட்சம் 6.5 லட்சம் வாக்காளர்கள் வந்திருக்காங்க. இதே போல ஒரு 50 லட்சம் 1 கோடி பேர் வாராங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்க திரு விஜய் அவர்கள் நிர்வாகத்தை கேள்வி கேட்பவர்கள் அல்லது நிர்வாகத்தினுடைய தவறுகளின் மீது நிர்வாகத்தின் மீது அதிருப்தி ஏற்பட்டவர்கள் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அதனால இனிமேல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டெலக்சுவல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் சார். இன்டெலக்சுவலா இருக்கணும். நீங்க திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல் அப்படின்லாம் சொல்லி தந்தை பெரியாரை யாரும் மறுக்கல, அண்ணாவை யாரும் மறுக்கல, பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த ஆட்சி நிர்வாகத்தை இதுவரை யாரும் தரல, ஐயா கக்கனை இதுவரை யாரும் கக்கை போன்ற ஒரு யோக்கியமான தலைவரை இதுவரை இந்த நாடு பார்க்கல. ஐயா கக்கனை போன்றவர்கள் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஐயா தேவர் திருமகனார், இப்படிப்பட்ட வாவு சிதம்பரம்பிள்ளை போன்ற தலைவர் எல்லாம் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்து பெற்ற சுதந்திரம் இருக்கு பாருங்க. இது இன்றைக்கு கூட ஒரு செய்தி